இடியப்பம் செஞ்சுட்டு இந்த மாதிரி கறியெல்லாம் போட்டு சோதி செய்ய போகிறோம். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். தண்ணி கொதிக்குது பாருங்கள். முதல்ல நம்ம இடியப்பம் செஞ்சுக்கலாம். நான் தண்ணி கொதிக்க போட்டிருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், எண்ணெய், இடியப்பத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்புறமா தான் அந்த மாவில் எடுத்து ஊற்றணும். தண்ணி எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. இது கை பொறுக்கிற அளவுக்கு இந்த சூடு வந்துட்டோன்னா எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிடுங்க. இந்த மாவை இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இந்த முறுக்கை வச்சு தான் எடுத்துருக்கேன். இந்த இடியாப்பம் வச்சு இந்த ஓட்டை வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உள்ளுக்கெல்லாம் எண்ணெய் பூசியிருக்கேன். இந்த உருள் உள்ளுக்கு மாவை பையில் போட்டுக்கலாம். எனக்கு இட்லி தட்டு தான் எடுத்திருக்கேன். அந்த இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்குங்க. ஸ்டீமை பானையில் தண்ணி கொதிக்கணும். அப்புறமா இந்த இடியப்பத்தை வச்சுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறிட்டோன்னே அப்புறமா அந்த தட்டுலேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அடுத்து நம்ம சைவமாக மரக்கறி போட்டு சோதி செஞ்சுக்கலாம். கேரட்டும் உருளைக்கிழங்கும் நான் ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இங்கிட்டு கொஞ்சம் தக்காளி பழம், பீன்ஸு, மிளகா வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக வெட்டியிருக்கேன். அடுத்து கொஞ்சம் பூண்டு, இஞ்சி ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி வெட்டியிருக்கேன் பாருங்கள். உரப்புக்கு இந்த சில்லி பாதி எடுத்திருக்கேன். இந்த சோப்பு மிளகா வரைக்கும் பெரிய பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். அது உரைக்காது, அது நல்லா வாசமாக இருக்கும் சொதிக்க போட்டிங்கன்னா. ஓரளவுக்கு வதங்கியிருக்கோம். அடுத்து இந்த பீன்ஸு, டொமேட்டோ, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு சோப்பு மிளகா இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெயிலே போட்டிருக்கலாம், நான் மறந்துட்டேன். சொதிக்கு தேவையான உப்பு, பீன்ஸ் கொஞ்சம் வதங்கிட்டோன்னா அப்புறம் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம்.
இன்னைக்கு நான் தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று தேங்காய் பால் எடுத்திருக்கேன். முதல்ல 2வது பால் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அது 2வது பால் ஊற்றி இந்த வெஜிடபிள்லாம் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த 2வது தேங்காய் பால் கொதிக்குது பாருங்கள். வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேரட்டு, நான் வெஜிடபிள் கூட போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இது 1வது பால் திக்காக இருக்கும். நல்லா பாலையும் ஊற்றிக்கிறேன். ரொம்ப கொதிக்க விட வேணாம். கொதி வர மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்துட்டோன்னா அடுப்பு அடிச்சிடலாம். கொதி வருது பாருங்கள். இந்த சைட்லலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்ட இடியாப்பமும் ரெடியாக இருக்குது. இந்த இடியாப்பம் இந்த இட்லி தட்டு சைஸு கொஞ்சம் சின்னதாக உள்ளது, அதனால் நான் குட்டி குட்டியாக இந்த இடியாப்பம் இன்றைக்கி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த இடியாப்பம்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி பாபாஸோட இடியாப்ப மாவு தான் எடுத்திருந்தேன். இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி சைஸ் இடியாப்பம் எனக்கு இன்றைக்கி ஒரு 22 இடியாப்பம் கிடச்சிது. நீங்கள் கூட செய்யறனாக்கா இந்த ரெசிப்பியை நீங்கள் டபுளாக ஆக்கிக்கலாம். 1.5 கப் இடியாப்ப மாவுக்கு நான் இன்றைக்கி 1.25 கப் தண்ணி எடுத்திருந்தேன். வேறு பிரெண்ட் மாவுக்கு வேறு மாதிரி தண்ணி அளவு உங்களுக்கு தேவைப்படலாம். இதெல்லாம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சோதியும் நல்லா திக்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.